என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு சம்கார மிளகாய் ஹோமம். இது நீங்க வீட்டிலேயே பண்ணலாம், எளிமையா பண்ணக்கூடியது. வீட்டுக்கு உள்ள வச்சு பண்ணக்கூடாது. வீட்டுக்கு மொட்டை மாடியில இருந்து நீங்க இந்த விஷயத்த நீங்க பண்ணலாம். நெருப்புல இருந்து நம்ம மிளகாய் போடுவதனால புகை உங்களுக்கு சில பேருக்கு செட் ஆகாம இருக்கலாம். அதனால அதுக்கு கவனமா நீங்க பண்ணிக்கிடணும். இந்த பூஜை செய்வதற்கான நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு மேல, இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில ராகு காலம், அந்த நேரத்துல நீங்க பண்ணிக்கலாம். இந்த பூஜை எப்படிப்பட்ட பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றான் அப்படின்னா அது அப்படியே அவனுக்கே திருப்பி விடுற ஒரு பூஜை தான். சரிங்களா? ரொம்ப எளிய முறையில பண்ணக்கூடியது. ரொம்ப போட்டு காசு வேஸ்ட் ஆக்க வேண்டாம். எல்லாருமே பண்ணலாம். ஆண் பெண் எந்த ஒரு இதுவுமே இல்லை. யார் வேணுமோ யாருக்கும் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப எளிமையா பண்றேன். நிறைய பேர் ரொம்ப பேசுறேன்னு எல்லாம் சொல்றாங்க. அதனாலே நான் நிறைய விஷயங்களை குறைச்சி உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் கொடுக்குறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? மேக்சிமம் இதை கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, மொட்டை மாடியில இருந்து நீங்க ஒரு ஆளு தான், எந்த நபர் இருக்கணுமோ அந்த நபர் மட்டும்தான் இருந்து பண்ணணும். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரமிளகாய்னா இந்த காஞ்ச வத்தல்மோ, இது ஒரு 21 எண்ணம் நீங்க எடுத்து வச்சுடணும். ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து வச்சுடணும். ஒரு சின்ன ஒரு கரண்டி நிறைய கொஞ்சோண்டு ஒரு கையில ஒரு பாதி அளவுக்கு கடுகு எடுத்து வச்சிடணும். ஒரு சிறிய மண் சட்டி, சரிங்களா, ஒன்று எடுத்து வச்சிடணும். வேப்பம் குச்சி முழுவதுமா வேணும். கொஞ்சோண்டு வேப்ப எண்ணெய் வேணும். சரிங்களா? அதற்கப்புறம் படப்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள்ல கணபதி பிடிக்கிறதுக்கு மஞ்சள் வேணும். மஞ்சள்ல கணபதியை பிடிச்சு வைக்கணும். ஒரு தலவாழை இலை ஒன்று வேணும். அதுக்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா, வெத்திலை பாக்கு, பழம், அவல் பொறி கடலை, செவ்வரளிப்பூ. சரிங்களா? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் சூடகம், சாம்பிராணி, பன்னீர். சிம்பிளா பூஜை வச்சா போதும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன். நேரம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லைன்னா சனிக்கிழமையோ இரவு இந்த பூஜை ஆரம்பிக்கணும். செவ்வாய்க்கிழமைனா ராகு காலத்திலையும், சனிக்கிழமை என்றால் இரவு 10 மணிக்கு மேல நீங்க பண்ணணும். முதல்ல மஞ்சளை குழச்சி அழகா கணபதி கணக்கா பிடிச்சிடுங்க. தலைவாழை இலை விரிச்சு தண்ணீர் தெளிச்சு கணபதியை வச்சு, முதல்ல வெத்திலை பாக்கு, பழம், அவல் பொறி கடலை எல்லாமே படப்பாட்டு வைங்க. அந்த பிள்ளையாருக்கு பக்கத்துல ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்காய் உடைச்சு வைங்க. நான் சாணம் வாங்கும்போது தேங்காய் உள்ளது சொல்லலை, அதனால இப்போ சொல்றேன். தேங்காய் கண்டிப்பா என்ன செய்யுங்க, உடைச்சு வைங்க. நீங்க கணபதிக்கு பூஜையை ஆரம்பிச்சுக்கிட்டு பூஜையை சொல்லி என்ன காரியத்துக்காக நம்ம பண்றோமோ அதை சொல்லிவிட்டு நீங்க பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதை கவனமா நீங்க பண்ணணும். எல்லாமே மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க பண்ணணும். மனம் என்பது அங்கேயும் அலபாஞ்சிட்டு கிடந்தனா எந்த காரியமுமே நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. எதற்காக நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு என்னன்னா, அந்த காரியத்தை நீங்கள் சக்சஸா முடிக்கணும். உன்னை தொட்டா அதை சரியா முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்றது. நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுடுங்க. ரொம்ப தெளிவா இந்த வீடியோ ஒரு தடவை 2 தடவை நீங்க போட்டு பார்த்து தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க இந்த காரியம் பண்ணுங்க. நீங்க படப்பு போட்டு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா இந்த பூஜைக்காக நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம பூஜை பண்றோமோ அந்த பூஜைக்காக நீங்க ரெடி ஆகிடணும். அதற்கு கொஞ்சம் அந்த விநாயகர் இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 21 புள்ளிகள் கொண்ட கோலங்கள் எதுவானாலும் போடலாம். நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் சரி, இல்ல கூகுள்ல அடிச்சு பார்த்தாலும் 21 புள்ளிகள் கொண்ட கோலங்கள் இருக்கும்.
அப்படி 21 புள்ளிகள் கொண்ட கோலம் ஒன்று போடுங்க. போட்டுக்கிட்டு அதற்கு மேல நான் கொடுக்க அந்த மண் சட்டி ஒன்று வாங்கி வச்சிருப்பீங்களா, அந்த மண் சட்டியை நீங்க என்ன செய்யுங்க வைங்க. வேப்பங்குச்சியை ஆல்ரெடி பறக்கி வச்சிருப்பீங்க, இந்த வேப்பங்குச்சியை என்ன செய்யுங்க உள்ள அடுக்கி வச்சுக்கிடுங்க. ஒரு அகல் விளக்குல வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏத்துங்க. கருப்பு திரி கிடைச்சுன்னா கருப்பு திரி போடுங்க. கிடைக்காத பட்சத்துல நீங்க இருக்கதை யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வேப்பங்குச்சியை நீங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சிடுங்க. ஒரு சூடகம் வைத்து இந்த வேப்பங்குச்சி என்ன செய்யுங்க நீங்க பத்த வச்சு விடுங்க. பத்த வச்சு விட்டுக்கிட்டு நம்ம ஏற்கனவே 21 எண்ணம் வரமிளகாய் எடுத்திருக்கோம். வரமிளகாய்னா அந்த காஞ்ச வத்தல், மிளகாயுடைய காஞ்ச வத்தல் எடுத்து வச்சிருக்கோம். அதுல உள்ள காம்பை என்னைக்கும் இணைஞ்சிடக்கூடாது, உடைச்சிடக்கூடாது. இந்த காரியத்துக்காக காம்பை உடைக்க கூடாது. உடைக்காத காம்பை சரியாக உள்ள மிளகாய் பார்த்தா எடுத்து வச்சுக்கிடணும். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் முதலில் அந்த இதுக்கு சொல்ல மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே நம்ம ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம்னாலே முதல்ல கணபதிக்கான மந்திரம் நம்ம கண்டிப்பா சொல்லணும், குரு மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். குலதெய்வத்தினுடைய மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். முதலில் ஒவ்வொரு மிளகாயாட்டை எடுத்து போடலாம். ஒரு மிளகாய், கொஞ்சோண்டு கல்லுப்பு, கொஞ்சோண்டு கடுகு, இப்படி இந்த 3 பொருளையும் மந்திரம் சொல்ல நீங்க போட மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதனுடைய மந்திரம் குறைந்தபட்சம் ஒரு 108 உருவாவது நீங்க போட மாதிரி இருக்கும். சரிங்களா? 108 உரு நீங்க சொல்லுங்க. அதற்கு தகுந்தவாறு போல் என்ன செய்யுங்க, இந்த கையில எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க மந்திரம் சொல்லுங்க. அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யுங்க நீங்க போடுங்க. ஓம் க்ளீம் சத்ருமுக ஸ்தம்பனி சர்வ சத்ரு விநாசாய பட் ஸ்வாஹா. திரும்பவும் மந்திரம் சொல்றேன், நீங்க என்ன செஞ்சிடுங்க, எழுதி வச்சிடுங்க. பொறுமையா சொல்றேன், நல்லா பார்த்துடுங்க. ஓம் க்ளீம் சத்ரு முக ஸ்தம்பனி சர்வ சத்ரு விநாசாய பட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை என்ன செய்றீங்க, 108 உரு நீங்க கொடுக்குறீங்க. சரிங்களா? கொடுத்து அதுல முதல்ல கீழே ஒரு துணி விரிச்சுட்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி தான் சொல்லணும். அந்த நபர் எந்த எதிரியோ அந்த எதிரியை மனதில் பாவனை செய்து கொள்ளுங்கள். அந்த எதிரி என்ன, அந்த எதிரிக்கு எல்லாமே உங்களுடைய சத்ரு யாரோ அந்த சத்ரு எதிரிக்கான விஷயம்தான் இது. முழுமையா அந்த எதிரியை சென்றடைய வேண்டும். அவன் எனக்கு என்ன பண்ணாலும் அது போய் அவனை சென்றடையணும். அவனுடைய முகத்தை உங்களுடைய மனக்கண்ணில் நிறுத்துங்க. இந்த எதிரிய மனசுனால நினைச்சிடுங்க. அவனுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதை உங்கள் மனதினால் பாவனை செய்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு நபர் போயிட்டே இருக்காரு, அவர் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு, இல்லை ஏதோ ஒன்று நம்ம எதிரியா இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒன்று நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மனதில் நீங்கள் அந்த நபரை வைத்து பாவனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். நான் சொல்றது புரியுதா? விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனதினால் அந்த காரியத்தை நினைத்து கொண்டே இந்த மந்திரத்தையும் உச்சாடனம் செய்யுங்கள். அதற்குதான் மனசை ஒருநிலைப்படுத்த சொன்னேன். நம்ம ஒரு காரியம் நம்ம நினைச்சிருக்கோம்னா அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணாண்டிதான். சரிங்களா? ஒவ்வொரு நேரமும் நீங்க சொல்லலாம். இல்ல இதுல உங்க அந்த நபருடைய பெயரை சொல்லியும் நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். அதற்கு எப்படி சொல்லணும்னு பாக்குறீங்களா? இதற்கான விஷயத்தை நான் சொல்லித்தரேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தரேன். அதற்கு எப்படி அந்த பேரு தாயார் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி மந்திரத்தை மாத்தி சொல்லலாம். அப்ப இது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அப்போ அதுக்கு தகுந்தவாறு இந்த மந்திரத்தை மாத்துறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் க்ளீம் சத்ரு முக ஸ்தம்பனி சர்வங்களுடைய இடத்துல என்ன செய்யுங்க, அந்த பெயர், அந்த நபருடைய தாயார் பெயர் சொல்லி அந்த நபர் பெயர், இல்ல அந்த நபருடைய தாயார் பெயர் தெரியலன்னா பரவாயில்ல, அந்த நபருடைய பெயரை சொல்லி சர்வ விநாசாய பட் ஸ்வாஹா. சரியா? இந்த மந்திரத்தை என்ன செஞ்சிடலாங்க, போட்டுடுங்க. சில பேர் கேட்குறீங்க, ஐயா எனக்கு தாயார் பேர் தெரியாது, தகப்பனார் பெயர் தான் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. தகப்பனார் பெயரை தேவையே கிடையாது, நீங்க அதை யூஸ் பண்ணவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தாயார் பெயர் தெரிஞ்சுன்னா அந்த தாயார் பெயரை வச்சு இதாக்குங்க. இல்லைன்னா அந்த நபரை மனக்கண்ணால், அந்த நபரை நீங்க பார்த்துருப்பீங்க,
அதனால மனக்கண்ணால் நீங்க என்ன செய்யலாம், இதாக்கலாம். இல்ல எனக்கு வரலன்னா அவருடைய போட்டோ இருந்தா எடுத்து பக்கத்துல வச்சிடுங்க. அந்த போட்டோவை பார்த்து 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 நீங்க இதை சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். சரிங்களா? பூ, மிளகா, கடுகு எல்லாமே நீங்க போட்டு எரிச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த முழு நெருப்பையும் அணையணும். நீங்களாட்ட அணைக்க கூடாது, அது எரிஞ்சிட்டே இருக்கட்டு. அது எப்ப அணைவு அணையட்டு. நீங்க காலையில என்ன செய்றீங்கன்னா எடுத்து வந்து அந்த சாம்பல் நம்ம ஏற்கனவே ஒரு சட்டியில போட்டு எரிச்சிருப்போம்ல, இதை அப்படியே எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிருங்க, ஏதாவது ஓடக்கூடிய நீரோடை அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், தட்டிடலாம். இல்லைன்னா மற்ற நபர்கள் யாருடைய காலும் மிதிக்க கூடாது. அதை ஒரு காரியத்தை நினைச்சு நமக்கு எதிரிக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம், இதனால மற்ற நபர் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால எங்க செய்யக்கூடாது, எங்கனையும் எந்த நபரும் நடமாடக்கூடிய இடத்துல காலடிகள்ல கொண்டு தட்டிடக்கூடாது. சரியா? நம்ம இது வந்து ஒரு எதிரிக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணிருக்கோம், நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நம்ம திருப்புறோம். இது வந்து வேற யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது. அதுல வந்து கவனமா இருக்கணும். அதனால நீங்க என்ன செய்யலாம், ஓடோடைய நீர்லயோ இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எங்கேயா கொண்டு தட்டி ஒதுக்கி விட்டுருங்க. சரிங்களா? ஒதுக்கிட்டு வந்து நீங்க காலையில என்ன செய்யலாம், நீட்டா குளிச்சுக்கிட்டு அடுத்த காரியத்தை பார்க்கலாம். இது வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும். பழைய 7 முறை சிறிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிய முறையில பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்க வந்து இதை பர்ஃபெக்டா பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமா ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் நான் ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த முறை செய்ய போறதையும் நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த முறை வந்து நீங்க வந்து ஒரு தடவை இல்ல 3 தடவை நீங்க இந்த 3 வாரம் நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஒரு வாரம் நீங்க செஞ்சுக்கிட்டு விட்டுறக்கூடாது. 3 வாரம் தொடர்ந்து 3 வாரம். சனிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா, அதே மாதிரி அடுத்ததும் சனிக்கிழமை ஆரம்பிக்கணும், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கணும். இப்படி 3 தடவை நீங்க வந்து யாருக்கும் தெரியாம இந்த விஷயம் பண்ணீங்கன்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும். பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த நீங்க என்ன நினைச்சு நீங்க பண்ணீங்களோ அந்த காரியம் பக்காவா நடக்கும். பயன்படுத்தி பாருங்க நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இந்த விஷயத்தை தெரிவிக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. முடிஞ்ச அளவு நான் என்ன உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன். நமக்கு கால் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை. போன் அடித்த உடனே நம்ம எடுத்துடணும், அப்படி எடுக்க முடியாது. நமக்கு பல வேலைகள் இருப்பதனால என்ன செய்ய முடியாது. நீங்க கூப்பிட்ட உடனே என்னால எடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். அதனால பொறுமைப்படுங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே.